ஆனால் என்ன, இந்த மாயையை அல்லது பிறவி தலையிலிருந்து துயரங்களிலிருந்து நீ கடக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்துக்கு பகவான் இனி ஒரு பெயர் கொடுக்கிறாரு, மாயா அப்படிங்கிறார். அதாவது எதையெல்லாம் பார்க்கின்றோமோ, எதையெல்லாம் கேட்கின்றோமோ அது அனைத்தும் மாயா என்று உணர வேண்டும். ஆனால் மாயா என்று உணர்வது அவ்வளவு சாதாரணமாக இல்லை. எதை பார்க்கிறோமோ அதை பொய் என்று உணர்ந்து அந்த பார்ப்பதற்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த மாயையை ஆட்டி படைக்கின்ற மாயை எதனால் சார்ந்திருக்கின்றதோ எவன் அதை உணர்கிறானோ அவனால் தான் கடக்க முடியும் என்று பகவான் கூறுகின்றார். ஆக 14வது ஸ்லோகத்தில் அதனால் இந்த சம்சாரத்தை கடப்பது என்பது, உண்மையை புரிதல் என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அது சொல்கிறார், தெய்வீம் ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா அப்படிங்கிறார். முக்குணங்களாகிய என்னுடைய இந்த தெய்வ மாயையானது, தெய்வீம் ஏஷா, ஏஷான இந்த மாயைக்கு 3 லட்சணம் சொல்கிறார். ஒன்று தெய்வீம், இது என்னை சார்ந்து இருக்கின்றது, அதனால தான் கடினமாக இருக்குது. தெய்வீகமானது, விஷ்ணுவனுடைய மாயா சொரூபம், மாயாவி அப்படிங்கிறார். விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்தார்ல, அதனால் இது என்னை சார்ந்து இருக்கின்றது. விஷ்ணுவே மோகினி எடுத்து வருவது போல இந்த தெய்வீகத்தை மோகி எதை சார்ந்திருக்கின்றது? மோகினி அவதாரம் விஷ்ணுவை சார்ந்து இருக்கின்றது. அதே மாதிரி இந்த மாயாவி, மாயா துர்கைன்னு சொல்லுவாங்க. அந்த துர்கையானவள் அவள் துர்கையை கடப்பது என்பது சாதாரண கடினமல்ல, கடினம். அந்த துர்கையை தான் வழிபட்டால்தான் அந்த மகிஷாசுரன் என்ற அசுரனாகிய இந்த மாயையை வழிபட முடியும். அதனால் மம மாயா துரத்யயா, என்னுடைய மாயையானது கடினம். எப்படிப்பட்ட மாயை? மாயைக்கு 2 லட்சணம் சொல்கிறாரு. தெய்வீம் குணமயும், முக்குணங்களை உடைய, முக்குணங்களை உடையது 1. 2 தெய்வம் ஈசனை சார்ந்து இருக்கின்றது. நிழல், நம்மை நிழல் சார்ந்திருப்பது போல, மலரில் மலர் மனதை சார்ந்திருப்பது போல, நகை தங்கத்தை சார்ந்திருப்பது போல, பானை களிமண்ணை சார்ந்திருப்பது போல உண்மையை யாரும் உணர்வதில்லை. எங்கும் உள்ள இந்த மாயையானது முக்கணங்கள்னா முக்குணமயி. இப்போ மாயைக்கு 2 லட்சணம். தெய்வீகமான இந்த மாயை, ஈஸ்வரனை சார்ந்திருக்கின்ற இந்த மாயை நம்பர் 1. நம்பர் 2 குணமை, முக்குணங்களை உடையது. முக்குணங்கள் என்ன? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணம் அமைதி, உண்மையை புரிதல். தமோகுணங்கிறது என்ன? செயல்கள். ரஜோகுணங்கிறது என்ன? தவறாக புரிதல், செயல் செய்யாமல். தமோகுணங்கிறது செயல் செய்யாமல் இருத்தல், தவறாக புரிதல், அறியாமை. இந்த அறியாமைங்கிறது இது தமோகுணம். இப்படிப்பட்ட முக்குணமானது என்கிறார். இந்த முக்குண வடிவமான இந்த மாயை என்பது அவ்வளவு சாதாரணமாக கடக்க முடியாது என்று முதல் வரியில் சொல்கிறார். இந்த இடத்துல முதல் வரியில் என்னுடைய மாயை என்பது அவ்வளவு சாதாரண, ஈசனை சார்ந்திருக்கின்ற தேவஸ்ய ஈஸ்வரஸ்ய அபிமானம், பிரம்ம ஆசிரயா மாயா, தெய்வீகமான பிரம்மனை சார்ந்து பிரம்மனாகவே இருந்து அனைத்தையும் மயக்கக்கூடிய இந்த கடினம். ஆக அதை தாண்டறதுக்கு என்ன செய்யணும்? திருடனை இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, திருடர்கள் கூட்டத்தினுடைய தலைவனை சந்திக்க வேண்டும். அதனால் இந்த பொய்யான இந்த மாயிலிருந்து தாண்டுவதற்கு என்ன?
உண்மை சொரூபத்தை நாம் அடைய வேண்டும். 2வது வரியில் இந்த மாயையை கடப்பதற்கு என்ன செய்யணுங்கிறது 2வது வரியில் அதற்கு மார்க்கமானது சொல்லப்படுகிறது. மாமேவ ய பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. தரந்தின கடக்கிறார்கள், தே அவர்கள், மாயா ஏவ இந்த மாயையை அவர்கள் கடக்கிறார்கள். எவர்கள்? மாமேவ ஏ பிரபத்யந்தே ஏன எவர்கள், மாம் ஏவ என்னையே என்னைத்தான் லட்சியமாக கொண்டு இருக்கிறார்களோ, பிரபத்யந்தே அவர்களால் தான் கடக்க முடியும் சொல்கிறார். அப்போலிருந்து என்னது? 2வது வரி கடப்பதற்கு மார்க்கம் உபாயமானது சொல்கிறார். துரத்தையாங்கிறார். மாயையை கடப்பது என்பது, மாயையை தாண்டுவது என்பது மிக மிக கடினம். தாண்டுதல்னா என்ன? அதை உண்மையை புரிதல் என்பது மிக மிக கடினம். அதற்கு என்ன செய்யணும்? மாயையை படைத்த அந்த ஈசனிடம், பகவானிடம் நாம் சரணடைதல். மாயையை கடக்க மாம் ஏவ, இந்த பொய்யான மாயையை கடக்க மாம் ஏவ என்னையே நீ சரணடைய வேண்டும். எப்படிப்பட்ட மாயையை நீ கடக்க வேண்டும்? குணமயி முக்குணமான இந்த அறிவு சுரூபமாகவும் ஜடஸ்வரூபமாகவும் இருக்கின்ற என்னை, அந்த அறிவு ஈசனிடம் இருக்கின்ற ஈசனாக இருக்கின்ற என்னை, இந்த என்னையே யார் சரணடைகிறார்களோ அவர்களால் தான் கடக்க முடியுங்கிறார். எப்படிப்பட்ட மாயை? இந்த மாயைக்கு பொதுவாக 2 சக்தி, 2 தன்மைகளை இது உடையது. 2 தன்மைகள் மாயாவி. ஒன்று மறைத்தல். மறைத்தல்ங்கிறார். மறைத்தல்னா ஆவரண சக்தி. மறைத்தல், உண்மையை மறைத்தல். உண்மையை அது மறைக்கும். இந்த மாயை என்பது மறைக்கும், அறியாமையை கொடுக்கும், உண்மையை உணரவில்லாமல் தடுக்கும். எல்லா இடத்துலையும் இந்த ஆவரண சக்தி இருக்கு. மறைத்தல், ஆத்ம தத்துவத்தை மறைத்தல். அதே இதில் சொல்கிறார். 2வது விக்ஷேப சக்தி. விக்ஷேபம்னா விக்ஷேபமாக இருக்குன்னா தோற்றுவித்தல்ங்கிறார். விக்ஷேபம் பலவிதமான வர்ணங்களை தோற்றுவிக்கக்கூடியது இந்த மாயை. இந்த ஆவரண சக்தி, எது மறைக்கின்ற சக்தி, ஜீவனிடம் வேலை செய்யும். ஆனால் ஈஸ்வரனிடம் இது மறைக்காது. ஏனெனில் ஈஸ்வரனுக்கு அறியாமை என்பது இல்லை. அதனாலதே பாம்பு ஈஸ்வரனுக்கு அணிகலனாக இருக்குது. நமக்கு பயமாக இருக்குது. ஆனால் அதே பாம்பு ஈஸ்வரனுக்கு அணிகலனாக மாலையாக தொங்க போட்டிருக்கின்றார். நமக்கு பாம்பை பார்த்தா பயமாக இருக்கு, துன்பப்படுகிறோம். அது மாதிரி இந்த மாயையை, இந்த உலகம் ஈஸ்வரனுக்கு ஆடையாக இருக்கின்றது, மாலையாக இருக்கின்றது, அணிகலனாக இருக்கின்றது. ஆனால் ஜீவனாகிய நமக்கு பயமாக, துயரமாக, கடினமாக, நிறைவை அடைய முடியாமல் இது இருக்கின்றது. காரணம் என்ன? விக்ஷேப சக்தி, தோற்றுவிக்கின்ற சக்தி. எதை தோற்றுவிக்கிறது? பொய்யை உண்மையை மறைத்து பொய்யை உண்மையாக தோற்றுவிக்கிறது. சூரியனை மேகம் மறைப்பது போல. சூரியனை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகின்றது? ஆவரண சக்தி உண்டாகிறது. மேகத்தை சூரியனை மேகம் மறைத்து விடுகின்றது. இனி ஒன்று எதை தோற்றுவிக்கிறது? சூரியன் இல்லை, மறைந்து விட்டான் என்பதை தோற்றுவிக்கின்றது. கயிறிலே பாம்பை பார்க்கின்றோம். கயிறிலே நம்ம பார்க்கும் பொழுது அந்த கயிறுட்ட நம்ம 2 மன வேலை செய்கின்றது. ஒன்று, அது கயிறு பாம்பு இல்லை என்று கயிறை மறைக்கின்றது, ஆவரண சக்தி. கயிறு இல்லை,
கயிறுதான் என்று தெரிய விடாமல் நம்மை மறைக்கின்றது ஆவரண சக்தி. அது மட்டுமல்ல, அது கயிறில்ல பாம்பு என்று புதிதாக தோற்றுவிக்கின்றது. 2 சக்தி. அது மாதிரி இந்த மாயை, இந்த உலகம் மாயையிலிருந்து இந்த இரண்டுமே ஜீவனிடம் இருக்கின்றது. ஈஸ்வரனிடம் அந்த ஆவரண சக்தி இல்லை. விக்ஷேப சக்தி தான் ஈஸ்வரனிடம் வேலை செய்கின்றது. ஈஸ்வரனுடைய எதை தோற்றுவிக்கிறது? இந்த உலகத்தை தோற்றுவிக்கின்றார். நாம் எப்படி கயிறிலே பாம்பை தோற்றுவிக்கின்றோமோ அது மாதிரி ஈஸ்வரன் எப்படி கயிறிலே பாம்பை, நாம் எப்படி கயிறை பார்க்காமல் பாம்பை தோற்றுவிக்கிறோமோ அதுபோல ஈஸ்வரன் கயிறிலே பாம்பை தோற்றுவிப்பது போல இந்த உலகத்தை விக்ஷேபம் தோற்றுவிக்கின்றான். கயிறிலே பாம்பு தோன்றுகின்றது. அது மாதிரி இந்த ஈஸ்வரன் இந்த உலகத்தில் கயிறிலே பாம்பை தோற்றுவிப்பது போல தோற்றுவிக்கின்றான். நான் அடிக்கிறது போல அடிக்கிறேன், நீ அழுவது போல அழுகுன மாதிரி. போலன்னா என்ன? அது உண்மை அல்ல. அதற்கு என்ன செய்யணும்? போலோ போலோ சப்மின் போலோ ஓம் நம சிவாய. அந்த இறைவனை இதில் கடப்பதற்கு மாம் ஏவ, என் மீது பக்தி செலுத்த வேண்டும். என்னையே நீ சரணாகதியாக அடைய வேண்டும். என்னையே நினைத்து என்னையே நீ வழிபட வேண்டும் சொல்றார். இந்த கடப்பதற்கு எப்படி தோற்றுவிக்கின்றார்? இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்க்கணும்? கயிறிலே பாம்பை பார்ப்பது போல இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். அதே மா சா மாயா, எது இல்லையோ அது மாயை. மேகத்தை போல இந்த உலகம், மேகத்தினுடைய வடிவங்கள் பலவிதமான உருவங்களை உடையதாக தோன்றும், சிறிது நேரத்தில் மறைந்துவிடும். அதுபோல இந்த உலகம் கயிறிலே பாம்பை பார்ப்பது போல பகவானால் படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சொல்றார், காற்றடைத்த பஞ்சடா உய்யடா உய்யடா. வெறும் மாயை இந்த உலகம். இதை கடப்பதற்கு என்ன செய்யணும்? என்னையே நீ சரணாகதி அடைய வேண்டும். சரணம் கதி என்றால் மார்க்கம். சரணம் என்றால் அனைத்தையும் விட்டுவிட்டு நீதான் எனக்கு கதி என்று சரணமடைதல். மீண்டும் சரணாகதி விளக்கம் நம்ம அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜ்க்கு நமஸ்காரம். ஹரிவோம். மாரா, நல்லா இருக்கீங்கல்ல? அவள் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லது மாரா, வேற ஒன்றும் இல்லை. everything நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லது. ஓம் ஓம். நல்லது. ஆமாம். நல்லது. தேங்க்யூ. நல்லது. ரொம்ப நன்றி. நல்லது. ஏதோ உங்களுடையதேன். ஆமாம். நல்லது. ஓம் நல்லது. ஹரி ஓம்.